வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நூல் பரோட்டா தான் செய்ய போகிறோம். பரோட்டா சாப்பிட்றது உடல் நலத்துக்கு கேடு தான், இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பில்லை. மிருதுவான இந்த நூல் பரோட்டாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணிக்கும் மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடித்து பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு நல்லா உருண்டை பண்ணி இதை பவுலில் வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுறலாம். ஒரு ஈரத்துணியில் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஊற விட்டுருந்தோம். மாவு நல்லா மிருதுவாக இருக்குது. இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை 6 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஆறு பாகமாக பிரித்து எடுத்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருண்டையோட எல்லா பாகத்துக்கும் எண்ணெய் படுற மாதிரி பிரட்டி வச்சிடலாம். மறுபடியும் இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது ரொம்பவே மிருதுவாக இருக்குது. இப்போ இதை தேய்ச்சிடலாம். டேபிளில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுறலாம். மாவை இது மேலே வச்சு பூரிக்கட்டையால் மெதுவாக தேய்ச்சி விடணும். பூரிக்கட்டையில் இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்ட பிறகு கையாலேயே லேசாக அழுத்தி பரப்பி விடணும். எந்த அளவுக்கு லேசாக பரப்பி விட முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தியில் இந்த மாதிரி கிழிச்சு விடணும். ஓரங்களில் 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கீறி விடணும். இப்போ இதை சுருட்டி விட்டுறலாம். இப்போ இதை லேசாக இழுத்து விட்டு ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்து வரைக்கும் சுருட்டிக்கலாம். கடைசி பகுதியை மட்டும் இந்த மாதிரி அடிபாகத்தில் அழுத்தி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தேய்ச்சிடலாம். டேபிளில் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு ஒரு 6 இன்ச் அகலத்துக்கு பரப்பி விடணும். கையாலேயே பரப்பி விட்டுறலாம். கையில் அழுத்தி விட்டதால் மேடு பள்ளமாக இருக்கும். இந்த மாதிரி பூரிக்கட்டையில் லேசாக தேய்ச்சி விட்டுறலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் வச்சிடலாம். அளவான தீயிலேயே இது வேகட்டும். அதிகப்படியான தீயில வச்சா மேலே கருகீரும், உள்ளே வேகாது. ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் தான் பிடிக்கும். இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டெடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 பரோட்டாவையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி கையால் அடித்து விடணும். இப்படி அடித்து விடும்போது நூல் நூலாக பிரிஞ்சு வந்துடும். பார்க்கும்போதே தெரியும்.
மிருதுவான நூல் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.